கட்டினவட்ட போனா இதெல்லாம் தேவையே இல்லை. என்ன பண்றது? சரி, கவர்மெண்ட் அட்வைஸை நம்மளாவது ஃபாலோ பண்ணுவோம். மன்மத லீலையை வென்றார் உண்டோ? கட்டி போடிடா கண்ணால கண்டபடி கட்டி போடிடா. சூப்பர். ராணி, ராணி யாரு? நான் தான் பெரிய மேஸ்திரி. ஐயோ துறை வாய சீக்கிரம் வாய். நான் பார்த்து தொலைக்க போறான் என் தங்கம். சீக்கிரம் வா. ஐயோ கதவு வேற கண்டுருச்சு. அடிக்கடி திறந்தா அப்படித்தான். என்ன துறைய ஒரு வாரமா வீட்டு பக்கம் ஆளையே காணோம். புதுசா ஏதோ சிரிக்கி சிக்கிட்டால என்ன? உங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டு நான் படுற பாடே போதும். இதுல இன்னொரு சிரிக்கி வேறையா? இந்தா போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணு. ஓ என்னையா கவர் வெயிட்டா இருக்கு? எல்லாம் அப்படித்தான். ஏய் சீக்கிரம் வா. சரி, என்ன குழம்பு வச்ச? எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதுதான். கோழி குழம்பு வச்சிருக்கேன். கோழி குழம்பா? சேவல் சாப்பிடுறதுக்கு ஆசையா இருக்கு. உன்னை பார்க்க வரணும்னாலே ஒரு 7-8 கடை ஏறி இறங்க வேண்டியிருக்கு. ஆனா அழுப்பே தெரியல. என் மேல உங்களுக்கு அவ்வளவு ஆசை. ஆமா, அதே நேரத்தை வீணாக்க வேணாம். பாய போடு, பழிட்டே அடிக்கிறேன். ஒரு நிமிஷம். என்னையா இது? மேஸ்திரியால ஒண்ணுக்கு மேல உங்க தான் எனக்கு நல்லா தெரியுமே. ஏங்க வாணிராணி சீரியல்ல ராதிகா போட்ட ரெட்டை விட செயின் மாதிரி தானே உங்களை கேட்டேன். பாவி, எந்த நேரம் பார்த்து கரெக்டா கேக்குறா பாரு. ஆம்பளைங்க வீக்னஸ கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்காளுங்க. பாவாடை தாவணியில நல்லாவே இல்லை. எல்லாரும் கிண்டல் பண்றானுங்க. புடவை கட்டினா நல்லா இருக்கும்ல. ஆசைய பாரு. இங்கதான் இவனா? இவனுக்கெல்லாம் எவன்டா சப்பாரி தச்சு கொடுக்கறது? நானும் செய்வேன். அக்னி நட்சத்திரம் கார்த்திகை பிரபுன்னு நினைப்பு. உடம்பு பூரா எலும்பா இருக்கு. இவன் போடுற போட்ட பாரு. டேய் அண்ணா, அண்ணனுக்கு ஒரு டீ போடுறான். போடுறேன். டீக்கு காசு இருக்கான்னு கேட்டுக்கடா. இதுக்கு போய் சிரிக்கிறான் லூசு பையன். என்ன பாண்டவர் கூட்டம் பண்ணியோட வந்திருக்கு? ஏன் வந்திருக்குன்னா, ஒரு கழுத குட்டி டிவிஎஸ் குட்டி ஓட்டி வச்சு அதை பாக்குறதுக்கு. யாரை பார்த்து கல்லுக்குற? வேண்டாம், எனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்க மிருகத்தை தட்டி எழுப்பிடாத. உனக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற அதே மிருகம் தான் எனக்குள்ளேயும் தூங்கிட்டு இருக்கு. அநியாயமா அதை தட்டி எழுப்பிடாத, தாங்க மாட்டேன். டேய், என்கிட்ட வச்சுக்கிறாத, கடிச்சு சக்க சக்கையா கடிச்சு துப்பி. ஏமாமா, அது என்ன மிருகம்? ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட். சிங்கமா? ஏன்டா நக்கல் பண்ண மாட்டேன்? இந்த ராசி பலனை காலையிலே படிச்சிருந்தா உங்க கூட டீ சாப்பிடவே வந்திருக்க மாட்டேன். இந்த சனியை முடிச்சவனையும் கண்டிப்பா நான் தான் உனக்கு சனி, அதுவும் 7 நாடு சனி. ஏமாமா, அது என்ன 7 நாடு? மிச்ச அரைநாடு யார்கிட்ட இருக்கு? மாமா கிட்ட தான். அதான் 1000 செலவு பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமேல் உங்க கூட சாவகாசம் வச்சுக்க கூடாதுடா. என் மைனஸ் பாயிண்ட்லயே கை வைக்கிறீங்க. ஒன்னு எறா வச்சுக்கிறேன். உன்னை ஆள வச்சு தூக்குறேன்டா. போடா போ. நீயாவது 1000, நான் லட்சமா செலவு பண்ணி அவளை கரெக்ட் பண்ணி காட்டுறேன். நீ அங்க போடி, உன்னை பீரோக்குள்ள வச்சு மடக்கி மூடிடுவா. ஒழுங்கா வண்டியை மாத்திர ஆளு பாத்துறேன்டா. நட்டீனா டீ வேண்டாம், ஒண்ணுடா போடா. 8 நிமிஷம் நான் மூஞ்சி வந்துரும். என்ன டென்ஷன்ல டீ கவுத்து போட்ட பாண்டு மாதிரி மண்டையை வச்சுட்டு என்ன பேச்சு பேசுறானுங்க பாரு. எனக்குதான் முதல்ல இருமா, அவசரப்படாத. மூஞ்சி புடவை கட்டிட்டு வந்திருக்கேன்ல, நல்லா இருக்கா? சூப்பர். அடா ரம்மி செட் ஆயிடுச்சு. சரி பாத்திரம் இரு. இருக்கீங்களா?
ஆகிட்டே இருக்காள, மட்டும் மாட்டவே மாட்டேங்கிற. என்ன ஆனாலும் சரி, இவளை முடிச்சிட்டு தான் மறு வேலை. எத்தனை பிளாக்லயா சம்பளம் கொடுக்குறது? ஏ பிளாக், பி பிளாக். இந்த அப்படி 50 ரூபாய் ஏத்தி தான் கொடுக்கறது. ஏத்தி கொடுக்குறது, இறக்கி கொடுக்குறது, இங்க என்ன லாரியா ஓட்டிட்டு இருக்காங்க? பேசுற சம்பளம் தானே. போ. மேஸ்திரி கழிச்சுக்கலாம். முதலாளி கேட்டா உதப்பார். மேஸ்திரி தீபாவளி வேற வருது. அது வாட்டுக்கு வந்துட்டு போகுது. உனக்கு என்ன? கொத்தனார் வேலை பார்த்துக்கிட்டு விரும்பாண்டி நீ உனக்கே போறா கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கடி. இப்படி என்ன மாமா என்ன? இங்கே மட்டும் நேரம் ஆக்கிட்டு இருக்க? எங்க போற டேய், பி பிளாக்ல எல்லாம் பொம்பளை பிள்ளைய நிறைய வேலை பார்க்குறா. கொடுத்துட்டு வரேன், போடா. சித்தால பத்தனையும் ஒரே இடத்துல உட்காந்துட வேண்டியது. எங்களுக்கும் பல வேலை இருக்கா இல்லையா? லேய், பாம்புடா, பொம்பளை பிள்ளைய புள்ள குட்டிய வீட்டுல விட்டு வந்துருக்கா. சீக்கிரம் போக வேணாமா? போடா, வரேன். கடையா போட்டுறான் மாமா. பய உள்ள இங்க வாங்கி அங்க கொடுக்கறதுக்கு எவ்வளவு அலையுது பாரு. இந்தா புடி 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 புடி. போ 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 போ. தீபாவளிக்கு போனஸ் தரேனீங்க. தீபாவளி போனஸ். பெரிய தாஜ்மஹாலை கட்டிட்டாங்க. தீபாவளி போனஸ். அதுல 50 ரூபாய் கமிஷன் எனக்கு கொடுக்கணும். ஞாபகம் வச்சுக்க. என் வீட்டுக்காரங்கிட்ட கொடுத்து விடுறேன். வச்சுக்க பத்திரமா வச்சுக்க. சை இளைய மூர்த்தி, சீக்கிரம் ஓடியாடா. வாள் எத்தனை பேரு? கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோ. டேய் அச்சு, வா. டேய் தொப்ளா, டேய் மோர் முட்டை, வெட்டியா, முட்டைக்கோசு, வாங்கடா. நீங்களா தனித்தனியாவா கூப்பிடுவாங்க? சொந்த காசை கொடுக்குறவங்க கூப்பிடுறான்டா. தேர் மாதிரி ஆடி அசைச்சு வர்றாங்க பாரு. ஐயய்யய்ய, காசு பணம் குட்டு மண்ணி நல்ல வாயை சம்பாதிக்க நார வாயை திங்கிறாங்க. இந்த வாரம் எல்லாருக்கும் ரெட்டை சம்பளம்டா. என் சாய் ஒரு சம்பளம் குவார்டருக்கு, ஒரு சம்பளம் மேட்ருக்குடா. வாங்க வாங்க வாங்க. என் சாய் ஒரு சம்பளம் வாங்கையிலே நம்மள ஓட்டுவாங்க. இதுல ரெட்டை சம்பளம். ரெக்க கட்டில பறப்பாங்க. கஷ்டப்பட்டு குடிக்கிறோம், உலகமே நம்மளை ஜாலியா குடிக்கிறான்னு கிண்டல் பண்றாங்க. என்னடா அது? முட்டையில இருந்து மரம் முளைச்சிருக்கு. ஏற்கனவே முட்டையில இருந்து குஞ்சு வந்துச்சா, குஞ்சில இருந்து முட்டை வந்துச்சான்னு பட்டிமன்றம் நடத்துறாங்க ஊருக்கு ஊரு. இப்ப என்னன்னா முட்டையில இருந்து மரம் வளருது. என் மண்டையில இருந்து தான் முட்டியே வளர மாட்டேங்குது. எப்படி மரம் வளருது கேளு. இதுக்கு ஒரு பட்டிமன்றம் வைப்பாங்கல்ல, அப்ப கேட்டுக்குருவோம். மரத்துக்கு தண்ணி ஊற்றுவோம். இது அச்சு. யாரா கதவை தட்டுறது? இது இந்த பக்கம் யாரா தட்டுறது? இது தொப்பலா. யாரா இருந்தா நேருக்கு நேரா வாங்குறா. இது மோடு முட்டை. இது வெட்டியா. ஐயோ, அட பாவிகளா, ஏன்டா இப்படி கதவை தட்டுறீங்க? டேய், சரியான ஆளா இருந்தா நீ சீட்டை தூக்கிட்டு வரமா தூக்கிட்டு வரான். நாங்க தான் எல்லாருக்கும் பச்சை குத்தி பேர் வைப்போம், இவர் எங்களுக்கே வைக்கிறாராம். தொப்பலா போடுறா, போடு முட்டி, வாயில குத்துறா. வெட்டியா, காதை கட்டுறா. முட்டைக்கோசு. போடுறா மண்டையில. என்னடா கை தட்டி விளையாடுறீங்க என் கூட? மேஸ்திரி அதுலதான் வீட்டுன்னு நினைச்சா இதுலயுமா? மச்சான், நாம எப்பவுமே இது போல ஒத்துமையா இருக்கணும்டா. என்னைக்குமே பிரியக்கூடாதுடா. யார் யாரை கரெக்ட் பண்ணாலும் அது நம்ம 5 பேருக்கு தான்டா. நீங்க காதலை எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறது? என்னடா மச்சான் சொன்னா ஒத்துக்குவானுங்களா? ஒரு மாதிரி ஃபீலா உட்காந்துருக்கிறான். ஒன்றும் இல்லடா, அந்த அஞ்சம்மாவை என்ன மடங்கு வேளான்னு யோசிக்கிறியா? அடுத்த வாரம் அவதான்டா முடிவே பண்ணிட்டேன். அதுக்கு இல்லடா, அவளை நான் நீ எனக்கு பிடிச்சிருக்குடா. எல்லாத்துக்கும் தான் பிடிச்சிருக்கு. ஆனா கட்ட செம்ம கட்ட. அது இல்லடா,
டேய் ஏதோ வில்லங்க இருக்குடா. என்ன நடந்தாலும் சரி சொல்லிட வேண்டியதான். டேய் மச்சான், நான் அவளை கல்யாணம் கட்டிக்கலான்னு இருக்கேன்டா. நினைச்சேன்டா. அவ வந்ததுல இருந்தே பயலோட நடவடிக்கையில பல மாற்றம் தெரியுது. கவனிச்சிங்களாடா? ஆமாடா. இப்ப நீ என்னடானா 5 பேரோட பழக்க வழக்கத்துல மொத்தமா ஆப்படிக்க பாக்குறியா? விடுறா மச்சான், இந்த கல்யாணம் காட்சியெல்லாம் நமக்கு ஒத்து வராது. சாச்சமா முச்சமா விட்டமான்னு போயிட்டே இருக்கணும். எதை இழந்தாலும் சரி அஞ்சமாவை மட்டும் இழந்துடக்கூடாது. இப்படிலாம் ஃபீல் பண்ணக்கூடாது. மாப்ள கிளாஸ் எடுறா. டேய் எர்றானே எல்லாரும் மாதிரி தானே அவளும். அவன் மட்டும் என்ன பேசல. அஞ்சு என்னைக்கு நினைக்க ஆரம்பிச்சோன்னா அன்னையிலேருந்து தண்ணி அடிக்கிறத தவிர வேறு எந்த தப்பு பண்ணுறதில்ல. இப்போ கூட நான் எந்த தப்பு பண்ணல. நம்பு அஞ்சு, என்ன நம்பு. கேசவன் அடிக்கடி நம்மகிட்ட பணத்தை வாங்கிட்டு வந்தாலும் அருமையான ஆளுகளை வச்சு தான் வேலை பார்க்குறான் போல இருக்கு. சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டானே. ஹலோ கேசவனா, எந்திரிங்கடா. டேய் பெருமா மாட்டு பையங்களா, எந்திரா எந்திரி. யார் வந்திருக்கான்னு பாருங்க. யமகண்டத்துல பிறந்தவங்களா ஐயா வந்திருக்காரா? நீங்க எல்லாம் பிறந்த அன்னைக்கு நான் ஆஸ்பத்திரியில வந்து பாத்துருந்தேன்னா கள்ளிப்பால குடிச்சா கொண்டிருப்பேன். பாத்தீங்களா ஐயா, பாத்தீங்களா? ஏண்டா இந்த கர்மத்தெல்லாம் வெளியே தானே செஞ்சுட்டு இருந்தீங்க, இப்ப வேலை செய்யற இடத்துல செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களா? இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டாங்க. ஏண்டா நீங்க திருந்தவே மாட்டீங்களா? யோ மேஸ்திரி, ஐயா இவனுங்களை இப்படியே விட்டா நம்ம கம்பெனி பேரையே கெடுத்துருவானுங்கய்யா. முதல்ல ஒரு வீட்டை பார்த்து வெளியே வை, அப்பவாது திருந்துறானுங்களான்னு பாரு. ஆமா ஆமா ஆமா. சம்பளத்துல வாடகை கொடுக்குதையா முட்டா பசங்க. ஏறி போய் கிடக்கு. மூஞ்சிகளை பாரு. நல்லா குடிச்சு போட்டு கேவலப்படுத்துறாங்க. தல்றா வெட்டியா. என்ன பண்றது ஐயா? ஆபீசர் கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆயிரும் போல இருக்கு. எல்லாம் நேரடா. வாட்டர் பாக்கெட் கூட வாங்கி தர மாட்டான். மீசக்காரன் மேட்ரோட விருந்து வைக்கிறான். நாங்க என்ன செய்யணும் முதலாளி? இதாண்டா கற்பூரம்ங்கிறது. ஆமாய்யா. நம்ம பசங்க புத்திசாலி பசங்க. சத்யா. இவங்கள வச்சுதான் இந்த கேசவன் ஆடிக்கிட்டு இருக்கான். ஆமா ஆமா. என்னடா பாக்குற? எல்லாம் உங்களுக்கு தான்டா. குடிங்க குடிங்க குடிங்க. சாராயம் குடிக்கிற பசங்க. என்ன நான் சொல்றது? அவ்வளவுதான் பசங்க. கொஞ்சம் adjust பண்ணிக்கோ. பார்த்து ஊத்துமா, மிக்சிங் கரெக்டா இருக்கணும். நான் கேட்டதுக்கு பதிலே வரல. அது ஒண்ணும் இல்லை கண்ணுங்களா, இது வெறும் ட்ரையல் தான். நீங்க மனசு வச்சா தினம் தினம் கச்சேரி தான். என்னையா நான் சொல்றது? ஆமா ஆமா. நடக்குது நடக்குது. முதலாளி இதுக்கு நாங்க என்ன செய்யணும்? அதுக்கு நீங்க கேசவன்ட்ட காட்டுற விசுவாசத்தை என் மேல காட்டுங்க. என் கம்பெனி முன்னேற்றத்து மேல காட்டுங்க. ஆமா நீங்க சொன்னது கரெக்ட்டியா. வாங்கடா வாங்கடா. என்ன தம்பி கோபப்பட்டு எந்திரிச்சிட்டியே? இந்த பார், ஆடு நனையுதுன்னு ஓனாய் அழுகுற கதையெல்லாம் இங்க வேணாம். எங்களே ஆடும் பாக்குறேன் நீ. வாலாட்டுற நாய்ங்க தான் நாங்க, ஆனா நன்றி உள்ள நாய்ங்க. உன் வேலை எல்லாம் எங்க கிட்ட பழிக்காது. திருப்பி இந்த மாதிரி ஏதாவது பண்ண குறுக்கு மீச இருக்காது. ஏய் வாங்கடா வாடா வா. ரொம்ப விட்டுட்டு வாழை பிடிக்க நினைச்சது என் தப்பு தான். நீங்க எத்தனை தடவை சொன்னாலும் சரி, இந்த பிளான் தப்பு தப்பு தப்பு. எல்லாம் கரெக்டா தானே இருக்கு. இத போய் எப்படி தப்புன்னு சொல்றான் அச்சு? அட ஆமா, இப்படி இதை மிஸ் பண்ண? அச்சு சொன்னது சரிதான். படிக்கலனாலும் பையன் கில்லாடியா தான் இருக்கான். இதை காட்டிக்க கூடாது அவங்க கிட்ட. தெரிஞ்சா பயலுக்கு திமிரு இன்னும் ஜாஸ்தி ஆயிடும். நான் கொஞ்சம் முக்கியமான வேலையில இருக்கேன், நீ போய் வேலையை பாரு. நான் வரேன். சரிங்கம்மா. நமக்கு தான் இப்படி ஒரு கொடுப்பனை இல்லை.